வெற்றிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் வெற்றி யாருக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கான பதில் இந்த கதையில். ராமசாமி ஒரு ஏழை விவசாயி. அவருக்கு ஒரே மகள் மீனா. அவர் எப்போதும் சொல்வார், நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது. மீனா அதை கேட்டு தான் வளர்ந்தா. ஒரு நாள் அந்த நாட்டோட மன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நாட்டுக்கு அடுத்த வாரிசு தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அது. இந்த நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் அரசர் கொடுக்குற விதையை நட்டு செடியை வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கட்டளையிட்டார். எல்லா குழந்தைகளுக்கும் உற்சாகம். மீனாவும் ஒரு விதையை தேர்ந்தெடுத்தா. அவள் அன்போட அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி நாள்தோறும் நல்லா கவனிச்சுக்கிட்டா. ஆனால் ஒரு வாரம், 2 வாரம், 1 மாதம் அப்படின்னு நாட்கள் தான் கடந்துச்சு. எதுவும் முளைக்கலை. மீனா கவலையோட அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா நான் சரியாக செய்யலையா என்ன? ராமசாமி அமைதியாக சொன்னார், நீ உன்னோட முழு முயற்சியும் செஞ்சிருக்க, அதுவே போதும், உண்மையை மட்டும் நீ பேசு அப்படின்னு. மற்ற குழந்தைகள் எல்லாம் அழகான செடிகளை கொண்டு வந்தாங்க, பெரிய பெரிய பூக்கள், பச்சை இலைகள். மீனா மட்டும் காலியான பானையோட போனான். அவன் தலை குனிஞ்சு நின்று இருந்தா. ராஜா எல்லாரையும் பார்த்தார். பின்னர் மீனா கிட்ட வந்தார். உன்னோட செடி எங்கன்னு கேட்டார். மீனா கண்ணீர் வடித்து சொன்னா, மன்னிச்சுக்கோங்க அரசே, நான் ரொம்ப முயற்சி தான் செஞ்சேன், ஆனால் என்னோட செடி முளைக்கல. அந்த நேரம் ராஜா சிரிச்சா. இதுதான் எனக்கு வேண்டியது. அனைவருக்கும் அதிர்ச்சி. ராஜா சொன்னார், நான் கொடுத்த விதைகள் எல்லாம் வேக வச்ச விதைகள், அது ஒருபோதும் முளைக்காது. ஆனால் நீங்கள் எல்லாரும் வேற விதையை வச்சு செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் உண்மையாக வந்திருக்கா அப்படின்னு. இனி இந்த நாட்டின் எதிர்காலம் மீனாவோட கையில் அப்படின்னு அவர் அறிவிச்சார். ராமசாமி கண்ணில் ஒரே கண்ணீர். அது துக்கம் அல்ல, பெருமை. நேர்மை தோல்வி மாதிரி தோன்றலாம், ஆனால் அதுதான் உண்மையான வெற்றி. எல்லாரும் வெற்றி பெற்ற மாதிரி தோன்றினாலும் உண்மையான வெற்றி ஒருத்தருக்கு தான். உண்மையை பேச தைரியம் வேணும்.